and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ன் உப்மா. மக்காச்சோள கார்ன் பொடி பொடியாக அப்படி மைன்யூட்டாக இருக்கிற ரவையாட்டவே இருக்கும். அதோட உப்மா எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருள்களில் கார்ன், அந்த கார்ன் கடைகளில் விற்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி உப்மா பண்ண போகிறோம். சாதாரண உப்மா பண்ணுற மாதிரியே தான். அதுக்கு தேவையான வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் நிறைய போடணுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஒரு பால்னியை அடுப்பில் ஏற்றி அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணுறோம். அந்த எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாக, இது கடுகு வெடித்ததுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுபட்டு இருக்கும்படியாக நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கணும். அது நல்ல பவுனாட்ட நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். நான் இங்கே இந்த வெங்காயம் ஒயிட் வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா நல்ல சிவப்பு வெங்காயம் கிடைக்கும், அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அது கூட எடுத்துக்க முடியும். இப்போ வெங்காயமும் நல்லா அப்படி பொன்னிறமாக வறுபட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி விடுறோம். 1 கப்பு, நல்ல 1 கப்பு 2 கப்பு தண்ணி விடும் பொழுது அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு மிச்சதை நம்ம கார்ன் ரவையை போடணும். அந்த ஒரு இன்ச்சு தண்ணி இருக்கணும் அது மேலே. அப்போ தான் அந்த கார்ன் ரவை வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணி விடும் பொழுதே நம்ம தேவைக்கேற்ப உப்பும் பெருங்காயப்பொடியும் கொஞ்சம் போட்டால் சூப்பரான வாசனை வரும். பெருங்காயப்பொடி ஜீரணத்துக்கும் நல்லது. உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க முடியும். நல்லா கொதித்து நல்லா வரும்பொழுது ஸ்லோ பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா அழகாக வெந்து சூப்பரான கார்ன் உப்புமா ரெடியாக கிடைக்கும். கார்ன் உப்புமா ரெடி. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை சாம்பார் கூட வச்சு சாப்பிட முடியும். உடம்புக்கு நல்லது. எப்பொழுதுமே நம்ம பட்ன ரவை இல்லை கோதுமை ரவை எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமாக இந்த கார்ன் ரவையை கொண்டு நீங்கள் உப்புமா பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட்டாயம் பண்ணி பாருங்கள். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.